மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வைத்து தானை கொண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கர்பசாமிக்கு முதல் உத்தரவு மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் வாங்க. மருவத்தூர் பாப்பா, கால் வந்துட்டு வா பாப்பா. சாமி 3 முறை கால் வந்துட்டு வா. ஒன்று போல 2 வரும் 1 போல. மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பலவே செய்திடுவாள். வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை மாரியம்மனுடைய ஆலயம் உண்டு. அதே போல் 8 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் காவலாக முனியே உண்டு. உன் உள்ளத்தை கடவுள்கிட்ட கொடுக்கும்போது கர்பசாமி, எதையாவது நான் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தைகளையும் விட்டுற வேண்டாம், என் வாழ்க்கைக்கு மட்டும் நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி நீ கும்பிட்டியான். கால் வந்துட்டு வா. ஒன்னே 3/4 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளுடைய மனநிலைகள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேர்களால் இடைஞ்சல்களும் நடந்திருக்கு. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி இப்போ புனிதமான வாழ்க்கையை பெறக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய கடன்களும் உன்னுடைய உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. வருமானம் இருந்தாலும் அதை செம்மையாக சேர்க்க முடியாத வேதனையும் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் இடமாறி போனால் நல்லா இருக்குமா என்ற ஒரு துயரமான உணர்வும் உங்கள் உள்ளத்தில் ஓடிடுது. உலக மெப்பனைக்காக துணையாக வாழுதிகளே தவிர யாருடைய துணையும் ஆறுதலும் உன் குடும்பத்துக்குள்ளே இல்லை. அதை வெளியே காட்டாமல் மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீ. எப்போ உண்மையா? கால் வந்துட்டு வா. அழாத செல்லக்குட்டி. வரலாம் வா. இவனுடைய கல்யாண வாழ்வு நம்ம எல்லாம் புகழோடு மெச்சிக்கூடிய அளவுக்கு நடக்கும், நடத்தி தாரேன். அதனால் சர்ப்பம் சம்பந்தமான தோஷங்களையும் நிவாரணமாக்கி சனிமுகமானுடைய பார்வையில் உன் மீது கருணையை கொடுத்து புண்ணியமாக வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமில்லா? இந்தா வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? வருமானத்துக்கு வழி வேண்டாமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடைக்கும். மாத சம்பளம் நம்ம சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய தர்ம சேவைக்கு கொடு, வெற்றி அடைவாய். தெரியும், அதை சாப்பிடலாம். ஒரு மாதத்துக்கு சரியாக மீன் குழப்பங்க அன்னைக்கே அது சொல்லி வெளியே சொன்னாங்க. TN 12 79 60ங்கிற ஒரு காரணிக்கு அதை மாற்றி விடுங்க தெரிஞ்சு. 79 60 TN 12 79 60ங்கிற காரை மாற்றி விடுங்க. சென்னை மாநகர், சென்னை இப்போ கொஞ்சம் பக்கத்தில் விடுங்க. அங்கேயும் நிப்பாட்ட இப்படி கொஞ்சம் பக்கத்தில் விட்டுருக்காங்க. நீங்கள் எங்கே நின்றுக்காங்க, நீங்கள் எங்கே இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படி நிப்பாட்டு எல்லாத்தையும். வழக்கு யாருக்கு இருக்குது? வழக்கு என்னடா வழக்கு? கால் வந்துட்டு வா. பையில் என்னமோ வச்சுருக்கான், என்னென்னு கேளு. என்னது ஏன் பொருளா? இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா.
மனமேவும் ராஜகுமாரன். வாப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. 1.25 ஆண்டுகள் கிரகதாரத்தினால் வழக்கும் தேவையில்லாதவருடைய பெட்டிதனால் ஒரு சில குழப்பமும் வந்து சட்டத்தின் பிடியில் நீ லாக்காயிருக்க. அதிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்கணும். ஒரு இடத்துல உன்னுடைய பணம் பறி போய் ஏமாந்து அதில் முடிவு கிடைக்காத துயரம் உன் மனத்துக்குள்ளே இருக்குது. திருப்பதி ஆண்டவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு வெற்றி கிடைக்கும்னு உள்ளத்தில் ஒரு நினைவு இருந்தது. ஆனால் இன்னும் ஜெயிக்கலையேங்கிற ஒரு வேதனை உன் மனத்துக்குள்ளே இப்போ இருக்குது. கால் வந்துட்டு வா. ஏம்மா அமைதியாக இருங்க. பக்தர்களை தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. சாமி சொல்லுறது கேளுங்க. நீங்களே பேசிக்கிட்டதே கேட்காது. வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாடா. வைகாசி வாஸ்துல வீட்டை பிடி கட்டித்தாரேன். அவங்கள பற்றி பேச இப்போ உத்தரவு இல்லை. அடுத்து பேசுவோம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் என்னுடைய தொழில் தடைபட்டு கிடக்கு, அதை தெளிவாக்கி தரணும்னு கேட்டது. என்னடா தொழில்? கால் வந்துட்டு வா. மச்சான் எங்கே போகிறாரு? போகக்கூடாத. யார்கிட்ட கட்டு போனார்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாடா தம்பி. உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் பிரதான சாலை, அந்த சாலையினுடைய இடது பக்கத்து ஓரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதில் கிராஸ் பண்ணி உள்ளே போனால் தான் உங்கள் வீடுகள் தெருக்கள்லாம் வரும். சரிண்ணா? நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் தெரியுது. எங்கடா இருக்குது? நீ போகிறது கிடையாது. கால் வந்துட்டு வா. அதனால் கோயிலை பற்றிலாம் கேட்காதுங்க. சரி, அவன் நெஞ்சமே கோயில்னு வச்சுருக்கான். அதை ஏன் நம்ம தட்டிக்கு தவறாக நினைக்கணும்? என்னம்மா வாங்க. ஒரு வண்டு, 2 வண்டு, 3 வண்டு. இப்போ ஒரு ஓராண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் சரியான வரும்படிகள் வராமலும் கடன்களும் மனவேதனையும் இருக்கா? உன்னுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பம் இரவில் தூங்க விடாத அளவுக்கு மனவேதனையை கொடுக்கும். இது ரெண்டுக்கும் வேறு எதுவும் செய்வன நடந்திருக்குமா அப்படின்னு யாரையும் கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்பசாமி ஆமான்னு சொல்ல மாட்டேன். உண்டுன்னா உண்டும்ப, இல்லைன்னா இல்லைம்ப. அப்படி இல்லை. கிரகங்களால் நீ பாதிக்கப்பட்டிருக்க. இது இயற்கையின் சுழற்சி. இது மாறுமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக மாறும். ஆனால் வரக்கூடிய தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஓகோன்னு ஓடிடுவேன். ஏற்கனவே ஒருத்தன் உன்கிட்ட அடிக்கடி கிராஸ் பண்ணி உன் மனத்தை புண்படுத்திக்கிட்டு இருப்பான். அவனால் இடைஞ்சல் வராமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? இந்தா லாபத்தை பெறு, புண்ணியமாக இரு, என்னை நினச்சிக்கா, என் போட்டா உன் கடையில் போட்டுக்கா, ஓடு, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் நாம் பெற்ற பிள்ளையுடைய மனசை சரியாக்கி கொடுப்பா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. இருக்கேடா அண்ணன் பட்டுக்கோட்டை எங்க? ஓ சரி, நல்ல காலில் விடலை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளை எங்கடா இருக்கு? எவ்வளோ நாள் அவங்க கூட இருக்கா? என்ன பண்ணி தரணும்? வருத்தப்படுவியா? நான் சொன்னேன், நான் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கும்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். இன்னொருத்தர் கால் வந்துட்டோம்.
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வர. இது வெள்ளை கலர், இது செங்கலர். இது ரெண்டும் பொருந்துமாடா? அப்படி பொருந்தாத ஒரு மனதை உன் மனசில் உன் பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே தூக்கி போடணும். உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பிடிவாதமான குணம் அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாது அப்படிங்கிற உள்ளத்தாவா மனத்துக்குள்ளே வச்சுருக்கான். அதை மாற்றி தெளிவாக நடித்திருந்தா போதும்லாம் கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு கண்ணை முடுப்பா, நின்றுவாடா. இந்த அப்படி மனதை மாய்த்தாரேன். 3:30 என்னை பார்த்துப்போம். நாராயணா. கர்மசாமிக்கு அதே மாதிரி பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கட்டி கொடுத்துட்டியா? கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளையை பற்றி காட்ட வந்தது யாரா? கட்டி கொடுத்துட்டியா? எந்த ஊருக்கு கட்டி கொடுத்த? அப்படியா? என் சரக்கை உள்ளே வச்சுருக்கியாம்ல குடே. ஆம்பளை பெருசாக இருக்கும்னு நினச்சேன்டா, சின்ன பாட்டுடா. கால் வந்துட்டோம். ஏக்காவா நல்லா இருக்கியா? சும்மா இருக்கல? ஆசிரியையா நீங்கள்? இன்னொருத்தனை கால் வந்துட்டோம். குழம்புறீங்களா என்னென்னு கேட்போம். குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நிற்கிது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாரு? அப்படியா? அவன் பேர் அகிலன். அது யாருடைய பேர்? நாராயணனுடைய பேர். தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளே வந்தேன். கோவிந்தா கோவிந்தான்னு சத்தங்காக்கு உள்ள. என்ன சத்தங்காக்கு? இடையில் அவங்களுக்கு கோயிலெலாம் கட்டணும்னு முடிவெடுத்துக்கல. நடந்துச்சாடா? ஏன்டா நடக்கலை? ஒரு இடம் வாங்கி தரேன். கோயிலை கட்டுவோமா? முதல்ல பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லாக்குவோமா? பார்த்தியாடா மனதன் சுயநலக்காரன். கால் வந்துட்டுவா என் பிள்ளை. என் தங்கம் இல்லை, நீ போயிட்டு வாடா. இல்லை எல்லாத்தையும் புரிஞ்சுதான்டா அங்கே உட்காந்துருக்கேன். என்னடா சொல்ல மாட்டேக்க? சொல்லு பார்ப்போம். வா. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இருதரப்பாக பிரிகின்ற வாழ்வு. இப்போ இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு மனக்குழப்பம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனநிலைகள் மாறக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதோ எட்டி பார்த்தேன். உலகமெல்லாம் குலதெய்வத்தை வணங்கக்கூடிய நாள் 2 நாள். ஒன்று சிவராத்திரி, இன்னொன்று பங்குனி உத்திரம். புரியுதா? இந்த சிவராத்திரிக்கு அடுத்து உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை கனிவாக இனிமையாக மலரும். நீ நினச்சது மாதிரி அந்த வாழ்க்கையில் துண்டிப்பு இல்லாமல் நடத்தி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. புதுமை புதுமை. சிவராத்திரி கழியணும். அசத்துவோம். விட்ட உரை தீருது, தொடருது. வாங்க. சொந்தத்தில் ஒருத்தன் வந்து பேசுவார்த்தை நடத்துவான். சிவராத்திரிக்கு பிறகு கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேளு. நான் நடத்தி தரேன். ஐத்துரியமாக வாழ வைக்கேன். அந்த விஷயத்தை முடிச்சு தந்துடுறேன். கோர்ட்டுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். அப்படி ஜெயிக்கிறேன்டா மகனே, வெற்றி அடைவார். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சரி. கர்மசாமிக்கு யார் நீங்கள்? இங்கே வந்து நிற்கிறீங்க. ஜின் தேவதை. என்னப்பா ஜின் தேவதை? உங்களுக்கும் ஜின் தேவதைக்கும் தொடர்பு உண்டுமா? நான் சொல்கிறத கவனித்து பேசுங்க அக்கா. ஜின் தேவதைக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டுமா? இன்னும் வந்துட்டீங்க டக்குன்னு. வாங்க, நீங்கள் தான் கால் வந்துட்டு வாங்க. அவர் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டதை மனத்தில் வச்சுக்கிட்டு நம்மளாத்தான் இருக்கும்னு வந்திருக்காரு. புரியுதா? அது அவர் தான்ங்கிறத நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுதான் உண்மை. சரியாடா அண்ணா? வாங்க பக்கத்தில் வாங்க. வாங்க பக்கத்தில்.
உங்கள் பேர் என்னென்ன? இந்துக்களில் பல்வேறு தெய்வங்கள் இருக்கிறது மாதிரி ஏவல் தேவதைகளும் இருக்கும். அஸ்வினி தேவதைகள்ங்கிறது ஏவல் தேவதைகள். கிறிஸ்தவத்தில் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி தேவகன்னிமார்கள் தெய்வங்களாக இருக்கும். இஸ்லாத்தில் ஜின்னுங்கிற ஒரு தேவதை உண்டு. உண்டுமா கிடையாதா? இது சம்பந்தமான விஷயத்தை உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர், உன் முன்னோர்களில் ஒருத்தர் அந்த ஜின் தேவதையிட்ட சக்தி பெற்று சில வழிபாடுகளை செஞ்சு வந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சில வழிபாடுகளை செஞ்சு வந்தவங்க. இது 3 தலைமுறைக்கு எங்கே போய் நின்னாலும் உங்கள் பின்னால் ஒளியோட தங்க ஒளி நிறத்தில் அது நிற்கி. அதை வச்சு தான் ஜின் தேவதை வந்து நிற்கிறியே யாருன்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டேன் நான். இப்போ 1.25 ஆண்டுகளாக உன் உடம்பில் இந்த உச்சந்தலையில் இருந்து ஒரு புஜம், இடுப்பு, காலு, இந்த நரம்பெல்லாம் ஏதோ இழுத்துக்கிட்டு போகிறது மாதிரியும் உணர்ச்சி அல்லாத மரமரப்பு தன்மையும் தோன்றி எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து வெற்றியடைய முடியாத வேதனையில் என்னையை பார்க்க வந்திருக்கிய. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. அக்கா நீ உட்காரு, உனக்கு எந்திக்க முடியாது. நான் ஒரு சகோதரன் இருக்கேன், தைரியமாக இருக்கா? இதுக்கு எதுவும் மாந்திரிகம் சம்பந்தமாக குறைபாடுகள் நடந்திருக்கும். அது சம்பந்தமாக ஓதல் முறைகளை கையாண்டும் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு எண்ணமும் இதில் இருக்கு. உண்மையா? அதனால் இந்த வைத்தியத்தில் தீருமா அல்லது தெய்வத்தின் சக்தியால் தீருமா? இதுக்கு ஒரு விளக்கம் வேணும். புரியுதா? சம்பந்தமான சில வழிகள் நம்ம மனதுக்கு பொருத்தமில்லாத இருக்குது. அதில் ஏதோ உடன்பாடு குழப்பம் ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடுவோம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அதை வெளிப்படையாக சொல்லி வேதனைப்படுத்த வேண்டாம். உன்னைய குணமாக்கும்படி கட்டளை ஆயிடுது. கூப்பிடு கருப்பசாமி எல்லாரும். கருப்பசாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும். அது நாளை, இது நாளைய மறுநாள், இது அதுக்கு அடுத்து குணமாக்கி தந்துடுறேன். என்னுடைய சக்தியை நினைத்து வழிபட வழிபட தைரியமான பெண்மணியாக இந்த கோயிலுக்கு நடந்து வருங்க. வெற்றி அடையுங்கள். கொஞ்சம் பணம் வெளியில் கிடக்கும், ஆனால் வாங்கி தரேன். மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளை வராரு, பிடிச்சி முடிங்க, போயிட்டு வாங்க. ஆமாம், சாப்பிடாம போனால் உங்களை கீழே இறங்க விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து யாரும் பட்னியாலாம் போகக்கூடாது. ஓகே. என்னடா உண்மையா இல்லையாட சிலக்குட்டி? கருப்பசாமி, என் பத்திரம் அடமானம் இருக்கு, எப்போ திருப்பலாம் அப்படின்னு ஒருத்தன் சென்னையிலேருந்து ஒருத்தன் கேட்குறான்டா. என்னடா பத்திரம் அடமானத்தில் இருக்கு? பத்திரம் டாக்குமெண்ட் அடமானம் யாரும் வச்சுருக்கீங்களா? எங்கம்மா வச்சுருக்க? நின்றுக்கிட்டு சொல்லு, ஒழுங்கா சொல்லு. சரி, கால் வந்துட்டு. தாய், உன் மனசு அங்கே போகலை, சும்மா குறிஞ்சி வந்திருக்க. போ, வந்தால ஒழுங்காக கும்பிட்டு வா. வரலாம், வா. நீ இருக்க இடத்த விட்டு உன்னை இருக்க விடாமல் சில பேர்களுடைய இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இதுக்கு துணைக்கு எந்த உறவினர்களும் வரமாட்டான், யாருமே இல்லை. இதற்கிடையில் பணத்துக்காக ஒரு டாக்குமெண்ட் லாக் ஆகிடுது, அதை விடுதலையாக்கி தரணும். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்களை வாட்டுது. உன் சொல்ல மீறி வாழ்க்கையை அமைச்சுக்கக்கூடிய தளபதியில் உட்காந்துருக்கு. கால் வந்துட்டு வா. விழுந்துருச்சோ? வரலாம். ஓ வா. இந்தா சித்திரை மாதத்துக்கு உட்பட அந்த டாக்குமெண்ட்டையும் தரேன், பிள்ளைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி தரேன்.
ஒரு வாரம் கேட்டுக்கா. வேறு என்ன வேணும்? மறைச்சி சொல்லியிருக்கேன். கஷ்டத்தை தீர்த்து தரேன், புண்ணியமாறு, போய்ட்டு வா. அடுத்து சென்னையிலேருந்து பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனை பற்றி. உன் பையனுக்கு என்னப்பா செய்யுது? நீங்கள் இது யார்? உங்கள் பையனா? ஒரு காலை தூக்கு, இன்னொரு காலில் என்ன உனக்கு? ஏன் கருப்பசாமி காலை தூக்குச்சேன்? காலில் ஏதோ தழும்பு இருக்குன்னு சொல்லுதா? எதுவும் கீழே தழும்பு இருக்கா? வண்டி வாகனத்தை கவனமாக ஓட்டிக்காடா தம்பி. என்ன கண்ணை மூடிட்டு ஓட்டாத. நீ காலில் வந்துட்டு வாப்பா, நின்றுக்கா. அப்படி எங்கேயும் போயிடாத, நெல். என்னப்பா உன் பையனை பற்றி ரகசியம் சொல்லணுமா? செதறி கிடக்கு பாரு பூவெல்லாம். செதறி கிடக்கு பூன்னா என்ன அர்த்தம்? ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை பறித்து தலையில் வச்சிடலாம், நல்லது. ஒரு கோயிலிருந்து ஒரு பூவை வாங்கிடலாம், அது நல்லது. ஒரு வியாபாரத்திலிருந்து வாங்கிடலாம், அதை விட நல்லது. ஒரு நண்பன்கிட்டருந்து வாங்கிடலாம், ரொம்ப நல்லது. கீழே விழுந்து செதறி கிடக்கிற பூவை எடுத்து தோளில் வைக்கலாமா? உன் மகன் வச்சுருக்கான், காலில் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டை விட்டுக்கா. கசைக்கு புளிஞ்ச பூக்கள்டா, சிதறிய மலர்கள். அவன் சிந்தையில் குடியேறி விட்டது. அதனால் அவன் உள்ளத்தை உன் பக்கம் பறி கொடுக்க மாட்டேக்கான். பிடிவாதத்தில் மயங்கியிருக்கான். யாரும் மருந்து போட்டுட்டாங்களா அல்லது உண்மையிலேயே மதிமயங்கிட்டானா? எதுக்காக இவன் இந்த நிலைமையை கொண்டுதாங்கிற உண்மை தெரியணும்னு என்னை கேட்க வந்திருக்கேன். மருந்து போட்டது சத்தியம், மயங்கிறது சத்தியம், திருத்தி தரது போகிறதும் சத்தியம். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாடா, இந்தா. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை முதல்ல வந்து பாரு, வெட்டி உண்டு. கருப்பசாமிக்கு தாய் மகனும் காலில் வந்துட்டு வாங்க. ஏம்மா ஏய்யா, அமைதியாக உட்காருங்க எல்லாரும். என்னப்பா செய்யணும்? சொல்லுடா தம்பி, என்னடா செய்யணும்? ஏன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்? கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா, அவன் மட்டும் போயிட்டு நீ வாட் பேதான் உட்காரு. ஒரு 3 வருஷமாக பல லட்சங்களை தொழிலுக்காக முயற்சி செய்து இழந்து வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் அதுக்கு கிரகங்கள் தான் காரணம், மனுஷன் ஒரு பொழுதும் காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கா. இப்பொழுதும் 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. அதுக்கடையில் எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காது. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அடையாளம் காட்டக்கூடிய விதி உன் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. மனதை பக்குவப்படுத்தி தெளிவாக போகணும், தெளிவாக வரணும். 6 மாதம், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாதம் வரை மனதை அமைதிப்படுத்து. தொழிலுக்காக பணம் முடக்கம் செய்யாதே, வீண் அலைச்சல் கொள்ளாதே, யாரையும் நம்பி பார்ட்னருக்கு கையெழுத்து போடாத. வழக்கு ஏற்படும், விசாரணை ஏற்படும். கால் வந்துட்டு வா. நாளை நடப்பதை இன்று சொல்லுகிறோம். மனதை பக்குவப்படுத்துங்கள், உள்ளத்தை உயர்வடைய வைப்போம், வாழ்வை தெளிவாக்குவோம். அதனால் இடையில் எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுறேன், யார்கிட்டையும் மாட்டிக்கிடாமலும் காப்பாற்றுறேன். தடை இருக்குன்னு வருத்தப்படாத. 6 மாதங்கள் கழித்து என்னை வந்து பார், ஜெயிக்கிறேன். புண்ணியமடைவாய். இந்த மகளே என்ன வேணும்? முடிவு ஆக போகுது. என்ன செய்ய போகிற? அவளுக்கு வேறு வழியை வகுத்து தரேன். போய்ட்டு அந்த பணத்தை வச்சுக்கா, நல்லா இருக்கு. சாப்பிட்டு போங்க. பட்னியாக போனீங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களை தேடி பிடிப்பேன். மெட்ராஸுக்கே நீ போயிட்டாலும் சரி. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, சாமி கோயிலில் சாப்பிடாம வந்துட்டோம், அதுதான் அந்த சோதனைன்னு வரும்.
என் கோயிலில் வயிறார சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. போ போ போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கர்மசாமி ஒரு தொழிலை நம்பி பல லட்ச பணங்களை முடக்கி ஒரு பலனடையாமல் நான் வேதனை அடைஞ்சிட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யார்ப்பா? தொழிலுக்காக பணத்தை போட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யாரடா? அது யார் முருகேசு? நான் மெட்ராஸுக்கு தான் சொல்லுதேன். கர்மசாமிக்கு. அப்படியா? என் சொத்து சம்பந்தமான வழக்கும் பிரச்சனையும் தீரணும்னு கேட்டு வந்தது யார்? என்னம்மா சொத்து? தம்பி எங்கே போகிற? சாப்பிடாம போறியா? அதான் நான் பார்த்தேன்டா. என்னம்மா சொத்து? காலில் வந்துட்டு வா. நினைவெல்லாம் நித்யா. மேலே என்ன சிரிக்க விடான்னுக்கிட்டு. கர்மசாமிக்கு. உட்காருமா. பொய் யார் வேணாலும் பேசலாம். நினைப்புக்கு சட்டம் கிடையாது. நினைவுக்கு சட்டம் கிடையாது. நினைவு செயலாக மாறும் பொழுது தான் சட்டம். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. நினைவுக்கு சட்டம் கிடையாது. நினைவு செயலாக மாறினால் சட்டம். ஒருத்தன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு சட்டம் கிடையாது. உன் கற்பனை, உன் உரிமை. அது செயலாகிடுனா லாக்அப்பில் உள்ளே உட்காந்துருப்பேன். உண்மையா இல்லையா? அதை மாதிரி ஏய் அமைதி. நினைவு மனிதனுக்கு முக்கியம். மனம் அதை விட முக்கியம். உன் வீட்டுக்குள்ளே 3 ஆண்டு காலங்கள் வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாத மனநிலையும் போராட்டமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இதனால் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு போயிருக்க கூட நேரங்கள் வேணும். நித்திய கண்டம் பூரண ஆயுது மாதிரி வாழ்க்கை நடக்கு. புரியுதா? இதுக்காக ஏற்பட்ட கடன்கள், மனவேதனைகள், பிள்ளையை தன்னை இஷ்டப்படி சரிப்படுத்த முடியாத மன கோளாறு அத்தனையும் இருக்குது. ஆனால் தனக்குன்னு உள்ள சொத்து, முப்பாட்டன் சொத்து, அதில் எங்கள் உரிமை வந்து சேரணுங்கிறதுக்காக 3 ஆண்டு காலம் பேச்சு நடந்துச்சு. ஒரு தெளிவு இன்னும் வர இல்லை. கால் வந்துட்டு வா. எந்த ஊர் அவனுக்கு? அவன் பேர் என்ன? இவனுக்கு நாளைக்கு தான் உத்தரவு. நீங்கள் போய் வெயிட் பண்ணலாம். சொத்து வாங்கி தரேன், இருக்கிற கடனை தீர்த்து தரேன். புரியுதா? வேறு என்ன வேணும்? என் கையை பாரு. நல்ல நடந்தாச்சு. சந்தோஷமாக இரு. வெற்றி அடைந்து வருவாய். எடுத்துக்கோ அந்த பணத்தையும். விரைவில் எடு. பக்கத்தில் வா. அருள் பெற்று வாழ்வாய். புண்ணியம் அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே சென்னை மாநகர் எல்லை வெளிநாடு சம்பந்தமாக தொழில் சிந்தனை யாருக்குப்பா? வெளிநாடு சம்பந்தமான யார் வச்சுருக்கா? யாருக்கு? உங்கள் பிள்ளைக்கா? வெளிநாட்டிலையா? கால் வந்துட்டு வரலாம். பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டீங்களா? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்தாச்சா? எந்த நாட்டுக்கு போகணும்? கண்ணை மூடி பார்ப்போம். எஸ். ஏற்கனவே ஒரு தடவை முயற்சி செய்து வெற்றியடைய முடியலையே. அங்கேருந்து தகவல் வரப்போகுது. 8 நாள் இருக்குது. வர வச்சுட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். சரியாகலை.
வேறு என்னப்பா வேணும்? கொலாட்ரல் டாக்குமெண்ட்டை வச்சு லோன் போட்டு தரேன், படிக்க வச்சுக்கா, நல்ல பலன் அடைஞ்சுக்கா, வெற்றி உண்டு, நல்லாயிருக்கும். கர்மசாமிக்கு மதுரை மாநகர், சென்னை அடுத்து மதுரை. மதுரையா? கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? மதுரையிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? வா. மாலை போட்டு கனி கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் உத்தரவு. 1000 வட்டம் வந்தாலும் சரி, 6 சதுரம் வந்தாலும் சரி, இன்னைக்கு கனி கொடுத்துருக்கணும். கால் வந்துட்டு அக்கா. மாரியம்மா மாரியம்மா மலை மேலே நீ வரும்பொழுது மாரியம்மன் வராள, என்ன விஷயம்? உன் அருகில் அவளுடைய அருளாட்சி இருக்கு. உன் பிள்ளைக்கு திருமணம் 1.5 வருஷமாக தடையாகிக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களுடைய கோடு உண்டாமட்டு இருக்குமோன்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம். உண்மை நடந்தது, உண்மை. கோடு உண்டாமட்டி சொன்னதும் உண்மை. கூடி வந்தது நின்று போச்சு. அதனால் என் சக்தியால் அந்த திருமணத்தை நான் நடத்தி தரேன். காலில் விட்டுவான். வியாபார ஸ்தாபனை யார் வச்சுருக்கா மதுரையில்? இந்தா, தை பிறந்த உடனேயே வெற்றி ஆயிடும். இந்த காசு பணம் தரேன், நல்லா இருக்கு, போயிட்டு வா. பறவையா? பறவை சம்மந்தமாக வியாபாரம் வச்சுருக்கியா? சிக்கன் ஆப்போம், கால் வந்துட்டு வா. பறவை கிலோ 7 பிராய்லரில் உங்ககிட்ட மட்டும் 200 மற்றவங்கிட்ட 160 கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. உனக்கு எவ்வளோடா வேணும்? பக்கத்தில் இன்னொரு கசாப்பு கடை போடலாம்னு ஒருத்தன் பிளான் போட்டிருக்கான். அதனால் உன் வியாபாரம் டல்லாயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. புரியுதா? உன் வியாபாரத்துக்கு யாராலும் இடைஞ்சல் வராமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? மகனுக்கு ஜனவரி மாதம் பிறந்தாச்சு, 18ஆம் தேதிக்கு மேலே முயற்சி செய், விசா வந்தாச்சு, போயிட்டு வா, மாற்றி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்கவா, நல்லா தைரியமாக. பக்தர்கள் அமைதியாக இருங்க. பொம்பளை பிள்ளை சம்மந்தமாக கேட்க வந்தது யாரு? பெண்மகள் சம்மந்தமாக. நான் பேசுறது உங்களுக்கு கேட்க இல்லையா? பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஒரு ஆள் இருக்குது, புரியாமல் இருக்கீங்களா? கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வா. இன்னொரு ஆளும் வருது பாருங்க. இன்னொருத்தர் கால் வந்துடா. மதுரையில் நான் வேல்ட கேட்கல, மதுரையை தான் கேட்க, வேல்ட கேட்க. வாப்பா, என்னப்பா செய்யணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. காற்றுக்குள்ளே ஒரே சத்தமாக கேட்கு எனக்கு. கடுவா சத்தம் போடுதான் உன் பொண்டாட்டி. நீ போடா, உன் கூட இருந்து என்ன வைத்த கண்டேன், தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் காதில், என் காதில் விழுதுடா, கேட்க முடியலடா எனக்கு. அவள் அப்போ உன்னை வந்து சேர்ந்து தான் ஆகணுமா? கண்டிப்பாக வேணுமோ? எதுக்கு வேணும்? வேற ஒரு காரணத்தை மனத்துக்குள்ள வச்சுருக்க. காலில் வந்துட்டு வா.
அதுதான் எதுக்கு வேணும்னு நான் கேட்டேன். ஐயா வா 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 வா. உன் குடும்ப தெய்வத்தை போய் கேட்டேன்டா, அந்த தெய்வத்தையே உன் பக்கத்தில் உதவி செய்ய விடாமல் மாற்றி வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போ உன் மனைவியுடைய மனத்தை மாற்றி உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தா போதும்ல. கண்ணை மூடி என்னையை மட்டும் தியானம் பண்ணி பார்ப்போம். இந்தா அவள் வந்த பிறகு சேர்த்து நீ 2 பேரும் ஒன்று போல என் கோயிலில் போங்க. இந்தா ஜெயித்து சந்தோஷமாக வருவடா, போயிட்டு வா. கர்பசாமிக்கு மண்ணு மனை சம்பந்தமாக பிரச்சனை உடையது யார்? என்னப்பா மண்ணு மனை? வீடு என்னாச்சு? சொந்தமாக வீடு வேணும், கால் வந்துட்டு வா. டம்பிளர் தான், டம்பிளர் தான், டம்பிளர் தான். இன்னொரு தரம் டம்பிளர் தான், டம்பிளர் தான், டம்பிளர் தான். ஏப்பா உங்கள் ஏரியாவில் மேளக்காரங்க எங்கேயும் இருக்காங்களா? என்ன மேளம்? இந்த தப்பட்டை மேளமா? சத்துங்காக்க கடப்படா கடப்படா கடப்படான்னு இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. கடப்படா கடப்படான்னு சத்து தப்பு தான் தப்பு தான் தப்பு தான். இப்போ தங்குறதுக்கு நிலையான வீடு இல்லையே. வீணான மனக்குழப்பத்தில் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்த காலி பண்ணணுங்கிற நிலைமை இப்போ வந்து சேர்ந்துருக்கு. அதனால் நான் எங்கே போய் இருப்பேன் கருப்பசாமி? அந்த வயசும் இல்லை, வாலிபமும் இல்லை, உழைக்கக்கூடிய சக்தியும் இல்லை. யாரை நம்பி இந்த உலகத்தில் கழிக்கிறது? எல்லாரும் ஏமாத்துறாங்க. நீ ஏமாத்திராதப்பா, என்ன வாழ வச்சிருப்பா அப்படின்னு கேட்க வந்தியான். கால் வந்துட்டுவான். பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்குது பார்த்தியா? இந்தாப்பா, மார்ச் மாதத்தில் உனக்கு சொந்தமாக அரசாங்கத்தால் ஒரு வீடு கிடைக்கும்டா. நல்லா வெற்றி உண்டு. 2 நண்பர்கள் உதவுவாங்க, என் அருளால் அது கிடைக்கும். போய்ட்டு வா.